ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீசனில் நல்ல கோல்டு ஃபீவர் எல்லாம் நல்லா எல்லாருக்குமே வரும். அந்த மாதிரி தான் பாப்பாவுக்கும் நல்ல கோல்டு. அதான் ஆவி பிடிச்சிட்ருக்கா. அவளுக்காக நான் பச்சரிசி ரேஷன் அரிசி பச்சரிசியில் கஞ்சி செஞ்சிட்ருக்கேன். 2 இன்ச்சு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா நல்லா இடித்து போட்டு சீரகம் போட்டு நான் ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம்னா நல்லா இந்தளவுக்கு குழ குழன்னு வரும். அது அப்படியே ரொம்பவும் கஞ்சியாக இருந்துச்சுனாலும் ஸ்ட்ரென்த் இருக்காது. அதனால் இந்தளவுக்கு ஓரளவு கட்டி பதமாக இருந்துச்சுன்னா போதும். எங்களுக்கு வந்து அவரைக்காய் சாம்பார் வச்சுட்டு முள்ளங்கி எக் போட்டு பொடிமா செஞ்சுருந்தேன். அது எப்படி செய்யணுன்னா, ஒரு குக்கரில் நான் பருப்பு வேக வச்சதுலேயே அப்படியே அந்த குக்கர்லேயே செஞ்சுட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, பச்சை மிளகா போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு நல்லா வதங்கின பிறகு 2 முள்ளங்கி, பெரிய சைஸ் முள்ளங்கி ஹேண்ட் சாப்பரில் போட்டு பண்ணால் ரொம்ப பொடியாக வரும். அதனால் நான் ஹேண்ட் சாப்பர் யூஸ் பண்ணேன். இல்லைனா கையில் கூட கட் பண்ணிக்கலாம். ஒரு 4 எக்கு போட்டு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பொடி மாஸ் மாதிரி நல்லா கைவிடாமல் நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு கறிவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு பொடி போட்டு இறக்கணும்னா சூப்பராக இருக்கும். இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே சூப்பராக இருக்கும். ஹெல்த்தி டேஸ்டி ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் கேர், பாய்.